லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். தொடர்ந்து 7வது முறையாக நாளை மறுநாள் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நட்டா மற்றும் கிரண் ரிஜிஜு ஆலோசனை. காவிரி நீர் பங்கீடு மற்றும் நீட் தேர்வு முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல். 3 ஆண்டுகளாக அம்மா உணவகங்களை சரியாக நிர்வகிக்காமல் தற்போது ஆய்வு செய்வது போல் முதலமைச்சர் நாடகமாடியதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக அரசு தரமான உணவுப் பொருட்களை வழங்காததால் அம்மா உணவகங்களில் தரமான உணவுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் விமர்சனம். இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அம்மா உணவகத்தை சரியான முறையிலே நிர்வகிக்கவில்லை. அம்மா உணவகத்திற்கு தரமான பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. அதனால் தரமான உணவு தயாரித்து வழங்க முடியாத இருந்த காரணத்தினால் அம்மா உணவகத்திற்கு வருகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. தமிழ்நாட்டில் கஞ்சா போதையாலே அதிக கொலை சம்பவங்கள் நடப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் நடைபெறும் கஞ்சா விற்பனையை கூட தமிழக அரசு தடுக்கவில்லை என்றும் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மத்திய அரசு மீது முதலமைச்சர் ஸ்டாலின் வீண் பழி சுமத்துவதாக அண்ணாமலை விமர்சனம். 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் நேரடி வரி பங்கீட்டை விட 2 மடங்கு அதிகமாக மத்திய அரசு நலத்திட்டங்களை வழங்கியதாகவும் வலைப்பதிவு. கர்நாடகாவின் KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு 60,000 கன அடியிலிருந்து 85,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து உயர்வதால் KRS அணையின் நீர்த்திறப்பு அளவு மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. திருவள்ளூர் கொசஸ்தலை ஆற்றில் வீசப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளின் செல்போன்களை 2 நாட்களாக தேடிய போலீசார். நேற்று கைதான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஹரிதரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் ஒரு செல்போனின் உதிரிபாகம் இன்று மீட்பு. கொசஸ்தலை ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளின் செல்போன்கள் தடய அறிவியல் துறையிடம் ஒப்படைப்பு. சைபர் ஆய்வகத்தில் செல்போன்களிலிருந்து தரவுகளை மீட்கும் பணி நடைபெறுவதாக போலீசார் தகவல். ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளராக கருதப்படும் ரவுடி பாம் சரவணனுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் வழக்கறிஞர் பிரபாகரனிடம் போலீசார் விசாரணை. தலைமறைவாக உள்ள பாம் சரவணன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிவாங்க திட்டமிடலாம் என்ற உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து விசாரணை என தகவல். பல்லாவரம் சீசிங் ராஜா ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் பதுங்கியிருப்பதாக தகவல். கூலிப்படையை ஆங்காங்கே நிறுத்தி கொலையை அரங்கேற்றியவர் ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய கூட்டாளியான சீசிங் ராஜாதான் என போலீசார் சந்தேகம். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் உடல்நலக் குறைவு. நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் 2வது நாளாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். 8 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். சென்னை அண்ணா நகரில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் ஒன்று கூடி நடனமாடி உற்சாகம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசின் தேயிலை தோட்ட நிர்வாகம் எடுத்து நடத்துவது சாத்தியமில்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு அரசு பதில். நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களுக்கு ஆட்சியர் எச்சரிக்கை. நிலச்சரிவு, மரங்கள் விழும் அபாயம் உள்ளதால் அத்தியாவசிய தேவைகளை தவிர வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுரை.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். நிபா வைரஸ் பாதிப்பால் கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. சிறுவனின் தந்தை, அவரது சகோதரர் உட்பட 3 பேர் அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள கேரளாவுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கும் மத்திய அரசு. தொற்று பாதிப்பை உடனே கண்டறிவதற்கான BSL-3 மொபைல் ஆய்வகங்களும் கேரளாவிற்கு அனுப்பி வைப்பு. மும்பையில் தொடர்ந்து 2வது நாளாக பல்வேறு பகுதிகளில் கொட்டிய கனமழை. ஆந்தேரி, தாதர், மரைன் டிரைவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். ஒடிசா மாநில காங்கிரஸ் கட்சியை கலைத்து மல்லிகார்ஜுன கார்கே உத்தரவு. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று ஒடிசா காங்கிரஸ் பிரச்சார குழு தலைவர் பதவி விலகிய நிலையில் கலைப்பு. நடுக்கடலில் கப்பலில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தவர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. போர்பந்தர் நகருக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த இந்திய கடலோர காவல் படையினர். வங்கதேசத்தில் விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்றம். இடஒதுக்கீட்டை எதிர்த்து நடத்தும் போராட்டத்தை மாணவர்கள் கைவிட வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தல். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.